ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே தேஷிகா ஸ்கூலுக்கு போகிறா. யூனிஃபார்மில் தான் போகிறா. ஸோ நாங்கள் விட போகிறோம். தேஷிகா ஹாய் சொல்லு. ஹாய். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லு. இன்னைக்கு நான் ஸ்கூல் போகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். அம்மா அப்பாவோட வராங்க. அம்மா அப்பாவோட வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு ஸோ அங்கே போய் விட்டுட்டு நம்ம வரலாம். ஏறு பார்த்து ஏறு. கிளம்பிட்டோம். தேஷிகா ஸ்கூலுக்கு போகிறா. ஆமாம். புதுக்கடை தெரியல. தேஷிகா, டீச்சர் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கெல்லாமே பதில் சொல்லணும், சரியா? பேசாமல் உட்காரக்கூடாது. அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கவே கூடாது, சரியா? இங்கே வீட்டில் பேசுகிற மாதிரி தனன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. டீச்சர் என்ன சொல்லித்தராங்களோ அது கவனிக்கணும், புரிஞ்சுதா? அம்மா வீட்டில் என்னென்ன சொன்ன அதெல்லாம் நினப்பு இருக்குல்ல? ஆமாம், எதுவுமே நீ எழுதவே கூடாது எதுலேயுமே, சரியா? டீச்சர் எழுத சொன்னால் மட்டும்தான் எழுதணும். இப்போ போனோடனே நோட்ஸு தந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த நோட்டில் வந்து எல்லாம் எழுது, புரிஞ்சுதா? சரிண்ணே. பாப்பா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற, எப்படி இருக்குது இருக்கு? நல்லா இருக்குதா? தேஷிகா ஸ்கூல் வந்துருச்சு. இதுதான் ஸ்கூல். சொல்லுவான் பாய். ஃப்ராங்கிஷ் கொடுத்துரு அக்காக்கு. அம்மா சாயந்தரம் வரேன், பாய். அப்பா எப்படியோ ஒரு ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. காலையில் போயிட்டு நான் 4 மணிக்கு தான் வருவாள் இப்போ. ஸோ எங்களுக்கு ஃபீலாக இருக்கிறதோட இந்த தம்பி சாய்ச்சரனுக்கு தான் ஃபீலாக இருக்கும். ஸோ எப்படியோ விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம் சாயந்தரம் அவள் எப்படி அழுகிறாளா என்னென்னு பண்ணுறான்னு அவன் ஒன்றுமே புரியல. என்ன பண்ண போகிறாலோ தெரியல. சாயந்தரம் 4 மணிக்கிட்ட போய் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.